Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் பிகினர் லெவல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லெசன் 3. இதுக்கு முன்னாடியே நம்ம லெசன் 1, 2, 3 பார்த்துருக்கோம். லெசன் 1ல் வந்து பார்ட் 1, பார்ட் 2 செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அதுக்கு அடுத்தது லெசன் 2ல் வந்துட்டு நம்ம வந்துட்டு திஸ் தட் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இனி அடுத்த சாப்டர், இந்த சாப்டரில் வேறு டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு வேறு மாதிரி வீடியோஸ் செய்யணும், இல்லை வேறு டாபிக்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கொக்கோ, சொக்கோ, அசோக்கோ, கோச்சிரா, சோச்சிரா, ஆச்சிரா, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த லெசன் ஃபுல்லாகவே. இது என்னென்னா கொக்கோ, சொக்கோ, அசோக்கோ அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு பிளேஸ். நம்ம ஒரு இடத்த பற்றி பேசும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கொக்கோ அப்படின்னா இங்கே, ஏதாவது ஒரு இடத்த நம்ம காட்டுறது, இங்கேன்னு காட்டுறது கொக்கோ. அதே வந்துட்டு சொக்கோனா லிசனர்கிட்ட இருக்கிற மாதிரி, ஸ்பீக்கர் பேசுகிற இடத்துல இருக்கிறது கொக்கோ, லிசனர்கிட்ட இருக்கிறது சொக்கோ. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஃபார் அவேல இருந்ததுன்னா அசோக்கோன்னு சொல்லுவோம். நம்ம வந்து போன சாப்டரில் பார்த்த அதே தான் கொரே, சொரே, அரேன்னு பார்த்துருப்போம். அதாவது ஸ்பீக்கர்கிட்ட இருக்கிறது கொரே, அதாவது இதுன்னு சொல்கிறது, லிசனர் கிட்டேன்னா சொரேன்னு சொல்கிறது, அதுன்னு சொல்கிறது. இது ரெண்டுக்கும் தூரத்தில் இருக்கிறத வந்துட்டு அரேன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இது வந்துட்டு பிளேஸை டிஃபைன் பண்ணும்போது அது வந்து திங்ஸு, இது வந்து பிளேஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல கொக்கோ, சொக்கோ, அசோக்கோ அப்படின்னு வருது. அதே மாதிரி டைரக்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணும்போது கோச்சிரா, சோச்சிரா, ஆச்சிரா அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவும் இதே மாதிரி மீனிங் தான். கோச்சிரானா இந்த இடத்துல, சோச்சிரா, ஆச்சிரானா தூரத்தில் இருக்கிற இடத்த வந்து மீன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொக்கோ, திஸ் இஸ் அ கேஃபெட்டேரியான்னு சொல்லணும். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த இடத்த நம்ம வந்து கேஃபெட்டேரியாங்கிறது ஒரு இடம். ஸோ அந்த இடத்த பற்றி சொல்கிறதுனால திஸ்னால் இங்கேங்கிற அர்த்தமா. ஸோ கொக்கோவா, கொக்கோவா ஷொக்குதோ திஸ், கொக்கோவா ஷொக்குதோ, ஷொக்குதோனா கேஃபெட்டேரியா, கொக்கோவா ஷொக்குதோ திஸ். ஃபார்மேட் அதே தான். ஸோ பிளேஸை வந்துட்டு பயன்படுத்துறதுனால நம்ம வந்துட்டு கொக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போது இதே வந்துட்டு திஸ் இஸ் அ கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கொக்கோவா கியோஷிட்ஸு திஸ், கொக்கோவா கியோஷிட்ஸு திஸ். அதாவது இது வந்துட்டு கிளாஸ் ரூம். வந்து கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு இடம், ஒரு பிளேஸ். அதனால் நம்ம அதை சொல்லும்போது கொக்கோ அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா சொக்கோவா கியோஷிட்ஸு திஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வேறு இடத்துல கை காட்டி சொல்லும்போது சொக்கோ இல்லைன்னா அசோக்கோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். அடுத்தது இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நவுன் 1 வா பார்ட்டிக்கல், நவுன் 2 வந்துட்டு நம்ம என்ன பிளேஸ் சொல்கிறோமோ அந்த திஸ், இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் வேர் அ பிளேஸ், திங் ஆர் அ பர்சன் இஸ். ஒரு இடம் எங்கே இருக்குது, ஒரு பொருள் எங்கே இருக்குது, இல்லைனா ஒருத்தங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பேட்டர்ன் வந்துட்டு இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தி ரெஸ்ட் ரூம் இஸ் ஓவர் தேர். அதாவது ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அதாவது ஸ்பீக்கர் லிசனர்கிட்ட இல்லாமல் தூரத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓவர் தேருங்கும் போது அசோக்கோன்னு சொல்லுவோமா. அசோ ஒத்தே அராயிவா அசோக்கோ திஸ், அதாவது ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அங்கே இருக்குது அந்த மாதிரி மீனிங். தமிழில் சொல்லும்போது ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒத்தே அராயிவா அசோக்கோ திஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபார்மேட்டு நவுன் 1 ஒத்தேராயி வா, பிளேஸ் எங்கே இருக்குன்னா அசோக்கோ தேஸ், நம்ம அங்கேன்னு சொல்லிட்டோம் அதனால் அசோக்கோ தேஸ் அப்படின்னு வருது. இதே இங்கே பார்த்தீங்கன்னா கேஃபெட்டேரியா இஸ் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர். கேஃபெட்டேரியா வந்துட்டு சாப்பிட்ற இடம் வந்துட்டு எங்கே இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ ஷொக்குதோவா கேஃபெட்டேரியா வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்னால் நிக்காய் தேஸ், இதே ஃபார்மேட்டில். இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேஃபெட்டேரியா ஷொக்குதோவா, பிளேஸ் வந்து இங்கே நிக்காய் தேஸ், அதாவது ஃப்ளோர் வந்துட்டு கைங்கிற சஃபிக்ஸ் ஆட் ஆகும். இப்போ வந்துட்டு
நம்பர்ஸில் இச்சி நீ சான் அப்படின்னு வருதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால் இக்காய்னு சொல்லுவோம். செகண்ட் ஃப்ளோர்னால் நீ காய். இந்த காய்ங்கிறது சஃபிக்ஸ் வந்து ஆட் ஆகும். இக்காய், நிக்காய், சான்காய், யோன்காய் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சஃபிக்ஸ். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பில்டிங்ஸ் அதெல்லாம் சொல்கிறப்போ இந்த மாதிரி ஃப்ளோர் சொல்கிறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இந்த சஃபிக்ஸை. ஸோ ஷொக்குதோவா நிக்காய் தேஸ் 2வது ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பிளேஸ் வந்துட்டு இந்த இடத்துல வரும். நம்ம அங்கே இங்கேன்னு சொல்கிறது அசோகோ, கொக்கோ, சொக்கோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கு பதிலாக எந்த இடங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நிக்காய்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதுலையா நம்ம பார்த்தது வந்துட்டு நம்ம எங்கே சொல்கிறோங்கிறது. இதே வந்து கொஷினாக கேட்கணும் அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு நம்ம ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எங்கே இருக்குது எப்படி போகணும் அப்படி கொஷின் கேட்குற இடத்துல தோக்கோ தோச்சிரா அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தோக்கோனா வேர், அதாவது தோக்கோ தேஸ்கா அப்படின்னு கேட்போம். தோச்சிராங்கிறது எப்படின்னா பொலைட்டர் தேன் தோக்கோ. தோச்சிராங்கிறது பொலைட்டர் தேன் தோக்கோவை விட பொலைட்டர். சில இடத்துல தோச்சிரா யூஸ் பண்ணலாம். இப்போ தோச்சிரானா என்ன அப்படின்னா மீன்ஸ் விச் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறது. நம்ம வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்குறதும் எந்த வழி எப்படி போகணுன்னு கேட்போம்ல அந்த மாதிரி கேட்குறக்கும் இருக்க வித்தியாசம் தான் இது. தோக்கோ தோச்சிரா, தோக்கோ தேஸ்கா தோச்சிரா தேஸ்கா அப்படின்னு கேட்குறது. இப்போது ரெண்டுமே வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேஸோட நேமு ஒருத்தங்க கிட்ட கேட்குறோம். அந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு தோச்சிரா இல்லை தோக்கோ அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எங்கே எந்த வழியில் போகணும் எந்த டைரக்ஷன் அந்த மாதிரி கேட்குற இடம் மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு நீங்கள் எந்த ஊர் அந்த மாதிரி கேட்போம்ல, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அந்த மாதிரி கேட்போம்ல. ஸோ ஒரு பர்சன் பிலாங்ஸ் டு அவங்க வந்துட்டு எந்த பிளேஸுக்கு அவங்க வந்து எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்குறக்கும் இந்த தோச்சிரா இல்லை தோக்கோன்னு யூஸ் பண்ணலாம். இதில் தோச்சிராங்கிறது வந்துட்டு பொலைட்டர் ஃபார்ம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தோக்கோ அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர் இஸ் த லாபி இவங்க கேட்குறாங்க. லாபி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரிப்ளை என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஓவர் தேர். ஏன்னா அது வந்து அவங்க 2 பேருக்குமே தூரத்தில் இருக்குது. அப்போ வந்துட்டு ஸோ இட் இஸ் ஓவர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜாப்பனீஸில் நம்ம எப்படி கேட்போம், வேர் இஸ் த லாபின்னு லாபி எங்கேன்னு கேட்கணும். ரோபி வா தோக்கோ தெஸ்கா. நான் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஜாப்பனீஸில் எப்படி படிக்கணுமோ அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல லாபின்னு எழுதாமல் ரோபின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா ஜாப்பனீஸ் படிக்கும்போது ரோபி வா, பேசும்போது ரோபி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் ரோபி வா தோக்கோ தெஸ்கா. ஸோ டிரான்ஸ்லேஷனில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லாபிங்கிறத தான் ஜாப்பனீஸ் எழுதும்போது ரோபின்னு எழுதுவோம். ஸோ ரோபி வா தோக்கோ தெஸ்கா எங்கே இருக்குது. ஸோ வேறுங்கிறது தோக்கோவா, அதனால் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோக்கோ தெஸ்கா கொஷின் டைப்பில் கேட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்குன்னு கை காட்டியிருக்காங்க. தூரத்தில் இருக்கிறதுனால அசோக்கோ தெஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரோபிவா தோக்கோ தெஸ்கா, ரோபிவா அசோக்கோ தெஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் மிஸ் எமதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எமதா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து கிளாஸ் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ அப்படி சொல்லும்போது எமதா சான்வா தோக்கோ தெஸ்கா. எமதா வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு கொஷின் கேட்குறது. ஸோ ரிப்ளை வந்துட்டு அவங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அப்போது கியோஷிட்ஸு தெஸ். கியோஷிட்ஸ்னால் கிளாஸ் ரூம். ஸோ கியோஷிட்ஸு தெஸ். இப்படி தான் எங்கே இருக்காங்க எந்த இடம்னு கேட்குறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தோச்சிரா, அது வந்து டைரக்ஷன்ஸ் இல்லை அந்த மாதிரியா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேர் இஸ் தி ஸ்டேர் கேஸ், அதாவது படிக்கட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி. அப்போது எப்படி சொல்லணும், படிக்கட்டுங்கிறது கைதான். ஜாப்பனீஸில் வந்து கைதான். கைதான்வா தோச்சிரா தெஸ்கா. அதாவது ஸ்டேர் கேஸுக்கு எந்த வழியாக போகணுன்னு தானே நம்ம கேட்போம். படிக்கட்டுக்கு எந்த வழியாக போகணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது கைதான்வா தோச்சிரா தெஸ்கா அப்படின்னு கேட்குறோம். அவங்க தேரட்டேஸ், அதாவது ஆச்சிரா தேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வழியாக போகணும்னு கை நீட்டி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆச்சிரா தேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டைரக்ஷனில் போகணும்னு கேட்குறதுனால தோச்சிரா தேஸ்கான்னு கேட்டிருக்காங்க. கைதான்வா தோச்சிரா தேஸ்கா, ஆச்சிரா தேஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வந்துட்டு ஒருத்தங்க தோச்சிராங்கிறது என்னென்னா முன்னாடியே சொன்னேன். என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு டைரக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களோட அதாவது அந்த பர்சன் பிலாங்ஸ் டு தி பிளேஸ், எந்த பிளேஸ்க்கு அவங்க இருக்காங்கங்கிறத கேட்குறக்கும் தோச்சிராங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வேர் இஸ் யோர் ஹவுஸ், உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறக்கும் நம்ம வந்து தோச்சிரான்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
உச்சிவா தோச்சிரா தெஸ்கா அப்படின்னா உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறது. ஸோ உச்சினா வீடு. ஸோ நம்மளுதுன்னு சொல்லும்போது உச்சின்னு சொல்லணும். அடுத்தவங்களோட வீடை பற்றி சொல்லும்போது இஏன்னு சொல்லணும். இஏ இஏயில் இஏன்னு கொடுத்தோன்னா நோன்னு அர்த்தம். ஹாய் இஏங்கிறது அர்த்தம். இது வந்துட்டு இஏ இஏ ஒரே ஒரு இதாக வரும். ஸோ நம்மளோடது சொல்லும்போது எப்போவுமே உச்சின்னு சொன்னால் என் வீடுன்னு நம்ம சொல்கிற மாதிரி, இஏன்னு சொன்னால் இன்னொருத்தவங்களோட வீடு, அதை ரெஸ்பெக்டாக சொல்கிற மாதிரி. அப்போது உச்சிவா தோச்சிரா தெஸ்கான்னு கேட்குறது. உச்சிவா தோச்சிரா தெஸ்கா. ஸோ ஒசாக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓசக்கா தெஸ். ஓசக்கா தெஸ், அதாவது இடம் பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓசக்கா தெஸ்னு. உச்சிவா தோச்சிரா தெஸ்கா. இப்போ நம்ம வந்து பேசிக் பார்த்துட்டே போகிறோம். ஸோ மேலே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாம் புரியும். நம்மளோடதை மென்ஷன் பண்ணும்போது எந்த மாதிரி, அடுத்தவங்களது மென்ஷன் பண்ணும்போது எந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. உச்சிவா தோச்சிரா தெஸ்கா. ஓசக்கா தெஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 விதமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த டைரெக்ஷன் கேட்குறது, அதே மாதிரி ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறது, இது ரெண்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த பிக்சர் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸு. மிராசான்னோ ஓ குனிவா தோச்சிரா தெஸ்கா. அதாவது குனினா கண்ட்ரி, ஓ குனினா ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓங்கிற பார்ட்டிக்கல் எப்போவுமே, இந்த லெட்டர் எப்போவுமே ஒன்றை வந்து ரொம்ப பொலைட்டாகவும் ரெஸ்பெக்டாகவும், நம்ம சொல்கிற வேர்டு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசுகிறோன்னு காட்டுறதுக்காக ஓங்கிறது முன்னாடி ஆட் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ மிராசான்னோ ஓ குனிவா தோச்சிரா தெஸ்கா. மிராசானோட கண்ட்ரி எது அப்படின்னு கேட்குற மாதிரி தமிழில் தோச்சிரா தெஸ்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்கா தெஸ். ரிப்ளை வந்துட்டு அமெரிக்கா தெஸ். அதே மாதிரி பாருங்கள், நான் சொன்னேன்ல, அதாவது நேம் ஆஃப் எனிதிங், பிளேஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் தோச்சிரா யூஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கங்கிறதையும் நம்ம அந்த மாதிரி கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல மிராசானோ கைஷாவா தோச்சிரா தெஸ்கா. கைஷா வந்துட்டு எது அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஐஎம்சி தெஸ். இந்த பிக்சரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அமெரிக்கா, அதே மாதிரி ஐஎம்சியில் வேலை செய்கிறாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த 2 கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். மிராசானோ ஓ குனிவா தோச்சிரா தெஸ்கா, மிராசானோ கைஷாவா தோச்சிரா தெஸ்கா அப்படின்னு கேட்குறோம். இப்போது நெக்ஸ்ட்டு நீங்களே இதை வந்துட்டு கொஷின்ஸ் ரைட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு அதே மாதிரி எக்ஸாம்பிள் பேர் வந்துட்டு பாருங்கள், வத்தோசான். சரியா? இப்போ வந்து இவர் வந்து இக்ரிஷ், அதே மாதிரி சக்குரா தைகாக்கு. இப்போ இவர் இக்ரிஷ்லேருந்து வந்திருக்காரு. அப்போது இவர்கிட்ட நம்ம வந்துட்டு உங்களோட கண்ட்ரி எதுன்னு கேட்கணும். அப்போ எப்படி கேட்கணும்? வத்தோசான்னோ ஓ குனிவா தோச்சிரா தெஸ்கா அப்படின்னு கேட்கணும். சாரி, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது, நான் பேர் மாற்றாமல் விட்டுருக்கேன். அதே மாதிரி ரிப்ளை வந்து இக்ரிஷ் தெஸ் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஷின் கேட்கும்போது இந்த இடத்துல எப்படின்னா தைகாக்குன்னு இங்கே இருக்குது. அப்போ கொஷின் கேட்கும்போது என்ன கேட்கணும்? வத்தோசான்னோ தைகாக்குவா தோச்சிரா தெஸ்கா. இந்த இமேஜ் பார்த்து நீங்களே வந்துட்டு பேசி பழகுங்க. நான் வந்து அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். வத்தோசானோ தைகாக்குவா தோச்சிரா தெஸ்கா. ஏன்னா இங்கே வந்து சக்குரா தைகாக்குன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்கணும். அதனால் தைகாக்கு, சக்குரா தைகாக்கு தெஸ். ப்ளீஸ் இந்த கீழே இருக்கிறத பார்க்காதீங்க, நான் இந்த இடத்துல தப்பாக போட்டிருக்கேன். நான் வந்து மாற்றாமல் போட்டிருக்கேன் போன ஸ்லைடில் இருந்ததை. ஸோ வத்தோசானோ தைகாக்குனா எந்த காலேஜ் யூனிவர்சிட்டின்னு கேட்குறது. தோச்சிரா தெஸ்கா, சக்குரா தைகாக்கு தெஸ் அப்படின்னு ரிப்ளை கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோன்னு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ கோசோ ஆங்கிற சீரீஸில் பிளேஸை டிஃபைன் பண்ணுறது எல்லாமே, ஒரு இடத்த குறிக்கிறது எல்லாமே கொக்கோ இங்கே, சொக்கோனா அங்கே, ஹியர், தேர் அந்த மாதிரி, அசோக்கோனா ஓவர் தேர் அப்படிங்கிற மாதிரி, பிளேஸ் ஓவர் தேர் அந்த மாதிரி. அதே மாதிரி டைரக்ஷனோ இல்லைன்னா பிளேஸே வந்துட்டு பொலைட் ஃபார்மில் கேட்குறது ஒருத்தங்க கிட்ட, அது வந்துட்டு கோச்சிரா, சோச்சிரா, ஆச்சிரா. இந்த 3 தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த 6 டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சரி, நம்ம பார்த்ததில் ஒரு சிம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் கான்வர்சேஷன் பாருங்கள், இன்னும் கூட உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கடையில் போயிருக்கோம். கடையில் போயிட்டு ஒரு பொருளை காட்டி
இதோட விலை என்ன, இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கணும். ஸோ எந்த ஊர்லேருந்து ஒரு கண்ட்ரி நம்ம வந்து ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல. இப்போ அதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சுமிமாசேன், சுமிமாசேன்னா எக்ஸ்கியூஸ் மீ. கொரேவா தோகோனோ கேமரா டெஸ், கமேரா டெஸ், கேமராங்கிறத கமேரான்னு எழுதுவோம். ஸோ இங்கேயும் கமேரான்னு எழுதியிருக்கேன். கொரேவா நம்ம வந்து இது பொருள், அதனால் திங்குனா போன செஷனில் பார்த்த மாதிரி, போன லெசன்ஸில் பார்த்த மாதிரி, கொரேனா இது இந்த பொருளுங்கிறதுனால கொரேவா. தோக்கோனோ எந்த பிளேஸ் என்னன்னு நம்ம கேட்க போகிறோம். தோக்கோனோ கேமரா டெஸ்கா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிஹோனோ டெஸ் அப்படின்னா, நிஹோன்னா ஜப்பான். ஸோ ஜப்பானோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது, ஒரு ப்ராடக்டை மென்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம தோக்கோ யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் இந்த கான்வர்சேஷனில் இந்த கான்வர்சேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட் கொடுக்கல, அதனால தான் கான்வர்சேஷன் கொடுத்துருக்கு. ஒரு ப்ராடக்ட்டு எந்த கண்ட்ரி பிலாங் ஆனது அப்படின்னு கேட்குறதுக்கும் தோக்கோனோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிஹோனோ டெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரும்ப இவங்க என்ன கேட்குறாங்கன்னா விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இக்குரா டெஸ்கா, விலை என்னன்னு கேட்குறது இக்குரா. ஜாப்பனீஸில் என்ன விலைன்னு கேட்டோம்னா இக்குரா டெஸ்கா அப்படின்னு கேட்குறது. ஸோ இவங்க திரும்பி ரிப்ளை பண்ணுறாங்க 23,600 எண்ணு. நம்ம ருப்பீஸ் சொல்கிற மாதிரி ஜாப்பனீஸ் வந்துட்டு எண்ணுன்னு சொல்லணும். அதனால் 23,600ன்னு போட்டிருக்கோமா, என் டெஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது நிமான் சான்சென் ரொப்பியாக்கு என். உங்களுக்கு இது வந்துட்டு புதுசாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்துருக்கலாம். ஸோ 20,000னா நீமான், இச்சிமான் நீமான் சான்மான் சொல்லுவாங்க. 10,000 20,000 30,000 சொல்கிறது. ஸோ இச்சிமான் நீமான் சான்மான், இச்சி நீ சான் 1 2 3 இருக்குல்ல, அதில் மான்னு சேர்த்திட்டா 10,000 20,000 30,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து 20,000ங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீமான் அப்படின்னு சொல்லணும். 1000 வந்துட்டு சென்னு, அப்போது சான் சென். 3ங்கிறது சானா சான் சென். 600ங்கிறது ரொப்பியாக்கு. யாக்குன்னா 100, அப்போ அதே மாதிரி 600ங்கிறது ரொப்பியாக்கு. ஸோ நிமான் சான்சென் ரொப்பியாக்கு என் டெஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் போயிடலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ கொஷின் கேட்குறாங்க, இவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா, கொக்கோவா ஓகே சுகே டெஸ். ஓகே சுகேனா ரிசப்ஷன் ஏரியாவை தான் ஓகே சுகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சுகே, இந்த சூ வந்துட்டு டிஎஸ்யூ சூ அப்படின்னு சொல்லணும். கொக்கோவா ஓகே சுகே டெஸ். இந்த பிளேஸ் வந்துட்டு ரிசப்ஷன் சொல்லுவோம். இதான் ரிசப்ஷன் சொல்லும் போது ஒரு பிளேஸுங்கிறதுனால கொக்கோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு பிளேஸ் நான் போடலை. ஸோ இந்த பிக்சரை பார்க்கலாம். இவங்க தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்பீக்கர் வந்துட்டு இவங்க கை காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், கைகி ஷிட்ஸு மீட்டிங் ரூம், கைகி ஷிட்ஸுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இதில் ஆன்சர் வந்துட்டு சொக்கோவா கைகே ஷிட்ஸு டெஸ். ஏன்னா ஸ்பீக்கர் கிட்ட இல்லை, ஸ்பீக்கருக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம், அதாவது லிசனர் கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால சொக்கோன்னு வரும். சொக்கோவா கைகே ஷிட்ஸு டெஸ். அடுத்தது மிராசான்வா தோக்கோ டெஸ்கா, எங்கேன்னு கேட்குறாங்க, கைகி ஷிட்ஸு டெஸ். ஸோ மிராசான்வா தோக்கோ டெஸ்கா, கைகி ஷிட்ஸு டெஸ். எங்கே இருக்காங்க, மீராசான் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தோக்கோ கைகி ஷிட்ஸு டெஸ். அப்போ தான் இங்கே பிளேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாலே நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணணும்னு தெரியும். எங்கேன்னு கேட்டிருக்காங்க, தோக்கோன்னு வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கேமரா உரிபா, அதாவது கேமரா விற்கிற இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரிபாவா டேஷ் டெஸ்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இங்கே வந்து கோ காய் டெஸ். இதுக்கு முன்னாடி நம்ம நிக்காய் சொல்லியிருக்கேன் நான். கைங்கிறது சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இக்காய் நிக்காய் சான்காய்னா ஃப்ளோரு. அப்போ இவங்க வந்துட்டு ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கும் போது இந்த இடத்துல என்ன வரணும், எந்த ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் இவங்க 5th ஃப்ளோர்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், என்ன அப்படின்னா நான். இப்போ நான் காய் டெஸ்கான்னு கேட்டிருக்காங்க. கேமரா உரிபாவா நான் காய் டெஸ்கா, எத்தனாவது ஃப்ளோர்னு கேட்குறாங்க. அதனால் ரிப்ளை வந்து கோகாய் டெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லா 3rd லெசன்ஸில் வர எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும்
புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜா மத்தானே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.